அன்பு சகோதரர் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி விஜயுடைய வேட்பாளராக பொறியாளர் மனிதநேயம் மிக்கவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர் இங்கே போட்டியிடுகிறார். அவருக்கு விசில் சின்னத்திலே வாக்கு சேகரிப்பதற்காக இங்கே நாங்கள் வருகை வந்திருக்கிறோம். இங்கே வருகை பார்க்கிற போது எனக்கு தெரியுது, இது தேர்தல் கூட்டமா வெற்றி விழா கூட்டமா என்பதை கூட உங்களுடைய மேலே பார்க்கின்ற போது மாற்றார் வியக்கத்தக்க அளவிற்கு மாபெரும் வெற்றி அடைவார் நம்முடைய தளபதி என்பதை இந்த கூட்டம் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கு சொல்லுகிறேன், நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நீங்கள் எண்ணி பார்க்கின்ற போது என்னங்க கேட்கிறீங்களா? முன்னால போக்கஸ் லைட் ஆஃப் பண்ணுங்க. முன்னால லைட் ஆஃப் பண்ண முடியுமா? எங்களை பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி தான் நாளை நாட்டை ஆளப் போகிறார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக போகிறார். நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன், புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டவன். ஆனால் இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தர சக்தி, ஒரே சக்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி. இங்க கருப்புன்னு வருவாரு, 10 தடவை தகுந்த பழனிசாமிக்கு ஓட்டு போட்டா நோட்டாவுக்கு போட்டு ஓட்டு மாதிரி தான். கருப்பனை மீண்ட எங்காச்சு 2 முறை ஜெயிச்சாரு, இனி ஜெயிக்க கூடாது. ஏன்னா சுற்றுச்சூழல் அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் 18% இன்றைக்கு புற்றுநோய் ஈரோடு மாவட்டத்தில், தமிழ்நாடு முழுவதும். அதுதான் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்து காத்தால சீலை வைக்கணும், சாயந்தரம் பொட்டி வாங்கிட்டு திறந்து விட்டுற வேண்டிய. நான் கேட்கிறேன், 18% மக்கள் இன்றைக்கு புற்றுநோயில் இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் வந்தால் 50% உயர்ந்து விடும். உங்களை ஆட்சிக்கு விடலாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவேதான் உங்களை தூரம் எடுத்து போயிரு. வேண்டாம் தம்பி, கொஞ்ச நேரம் எடுத்து போயிருப்பா ப்ளீஸ். டிஸ்டர்ப் ஆகும். ஆகவேதான் இங்கே சொல்வது உங்களிடத்திலே ஒன்றே ஒன்றுதான். எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. 10 முறை தோந்த பழனிசாமிக்கு ஓட்டு போடலாமா? நான் கேட்கிறேன். ஒரு தடவை ஜெயிச்சாங்க. நான் ஆட்சிக்கு வருவேன், திமுக வீழ்த்துவேன். எங்கடா வீழ்த்துறீங்க நீங்க கேட்கிறேன். ராத்திரியான 2 பேரும் பேசிக்கிறாங்க, கூட்டு கொள்ள நடந்தது இல்லையா? இன்னைக்கு அவர் பேர் கேஸ் இருக்குதா? பவானி சாகர் 2000 கோடிக்கு ஃபேக்டரி, அட்டை ஃபேக்டரி. இங்க செங்கம்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்தியூர் இருந்து அம்மாப்பேட்டை போற வழியில 3000 கோடிக்கு அங்க சேக்கோ ஃபேக்டரி. எத்தனை நான் கேட்கிறேன், 5000 கோடி இங்கே. 50 லட்சம் கோடி சம்பாதிச்சு உங்களுக்கு ஆசை தீரல. புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் ஆயிருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் நான் தான், காத்தால தான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அத்தாள் கையில் இருந்து எனக்கு பொட்டி இல்லை. ஆனா நான் பார்த்த காலையில இந்த அம்மா சசிகலா என்கிட்ட கேட்டாங்க, சரி பரவாயில்ல யாரோ தந்துட்டு போலாங்க, கட்சி உடையாரு பார்த்துக்கலாம். விசில் மட்டும் விசில் ஒரு நிமிஷம் விசில் அடிக்க வேண்டாம் ப்ளீஸ். ஏன்னா அந்த அம்மா விசில் அடிக்காது கண்ணு. அந்த அம்மா சொன்னாங்க, சரி நீங்க என்ன சொல்றீங்க இப்போ செங்கோட்டையன் அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்லம்மா கட்சி உடையாரு பார்த்துக்கலாமா அப்படின்னு. காத்தால இந்த அம்மாளுக்கு கன்விஷன் கொடுத்தாச்சு. இந்த அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையிலும் சொல்லிட்டாரு. கவலையிலும் தோலை தட்டி இப்படி பிடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மலைப்பாம்பு விழுந்த மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தார் பாருங்க. நானே எந்திரிச்சு சேர்ல இருந்துட்டு, எங்கடா மலைப்பாம்பு எங்க வந்துருச்சாடகு, எங்கடா அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்க மாட்டேங்குது, கடலோரம் அது
இங்க வந்துருச்சாடுன்னு நினைச்சேன். காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு, எனக்கு தனி தகுதி இருக்கணும். இப்படி எவனா சொல்லுவானா? அதுக்கு மேல ஒண்ணு 18 பேர் ஓட்டு போட்டா டிடிவியை கழட்டி விட்டாரு, அவரை நீக்கிட்டாரு. 11 பேர் ஓட்டு போட்டா ஓபிஎஸ்சி கழட்டி விட்டாரு. இவரை காப்பாத்தின பிஜேபிக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாரு 24. அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா இங்க பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா கொடுக்கிறார், அவையில் காலி பண்ணிட்டார். அட என்ன பாவம் பண்ண அண்ணாமலை? இந்த அண்ணாமலை எங்கன்னா ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபி இருக்கார், அவர் நீக்கினா தான் நான் வருவேங்கிறான். என்னையா உலகம்? எவனுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இவர் கொள்ளையடிக்கிறதுக்கு 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிட்டு பார்த்தாலும் ஒன்று 50 லட்சம் கோடி வேணுங்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பையனை இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, களத்தை பார்த்தா தெரியும். எல்லாம் கொளுத்து போய் இருக்கிறாங்க. இந்த கருப்பனை மட்டும் மீண்டும் ஜெயிச்சா என்ன, இந்த நாடே அழிஞ்சு போயிடும். பொலிஷன்ல ஆனா காத்தால ஃபேக்டரி நிறுத்துறாங்க. என்னடா கேட்டா நான் கேட்பேன், அதெல்லாம் எங்களோட சகஜங்க. இங்க டி இருப்பாங்க, காத்தால சீல் வைக்கிறோமா, பொழுதோட பொட்டி கொடுப்பாங்க, நான் வாங்கி வச்சுவேன், திறந்து விட்டுருவேன். இதுக்கு பயிரும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. சுற்றுச்சூழலை நீங்கள் பேணி காத்தீர்களா? 18% இன்றைக்கு புற்றுநோய் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் வந்தால் என்ன ஆகும்? 50% உயர்ந்துரு. நாட்டில் இருக்கிற எல்லாம் செத்து போயிருவோம். இது தேவைதானா? நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். பழனிசாமி முதல்ல வந்து நான் வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் டீ வச்சுட்டு நின்று இருப்பார். எப்படி அவர் உருவாக்கின 79 2 நிலையம் நிலத்தது, அவருக்கு 2 கொலை அண்ணன் தம்பி செஞ்சது. அதுக்கப்புறம் அக்யூட் பண்றதுக்கு 82 நானும் முத்துசாமி தான் செஞ்சு முயற்சி பண்ணி அவர் அக்யூட் பண்ணோம். ஒன்னும் அவர் திருந்துபாடு இல்லை. நேற்று தினம் நாம் திமுக வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம், திமுக ஓடோட விரட்டுவோம் சொல்றோம். நாம தைரியமா பழனிசாமி என்ன பண்றாருன்னா வேலோட ராத்திரி என்ன பேசிக்க வேண்டியது, அங்கிருந்து இவரோட ஸ்டாலினோட பேசிக்க வேண்டியது. நான் கேட்கிற, நீங்க 2 பேர் கொள்ளை கூட்டத்தில் நீ நான் இருக்கிறீங்க, எப்படி நியாயம்? நம்முடைய தளபதி சொன்னார், ஆண்டு முடிந்தவர்கள் சரி ஆண்டு கொண்டிருப்போம் சொல்லி. நான் இன்றைக்கு சொல்கிறேன், நாளை தமிழகத்தில் மக்கள் வரி பணத்தில் ₹1 கூட எடுக்க மாட்டேன், இது சத்தியம் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தளபதி. அத்தனை பேருக்கும் இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும், அத்தனை பேருக்கும் இருசக்கர வாகனம் வழங்கப்படும், குடும்ப தலைவிக்கு ₹2500 6 சிலிண்டர் வழங்கப்படும், 10 லட்சம் பேருக்கு ஆண்டிற்கு 1 பவுன் தங்கமும் 7000 பட்டுப்புடவை வழங்கப்படும், பேருந்திலே பெண்கள் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்து கொள்ளலாம். இது நம்முடைய தளபதி அறிவிச்சிருக்காரு. எப்படியா முடியும் கேட்டாங்க. அவர் சொன்னார், ஆண்டிற்கு 4,40,000 கோடி பட்ஜெட், 1 லட்சம் கோடி ஊழல், 5 ஆண்டிற்கு 5 லட்சம் கோடி வைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டுவேன், சாதனை படைப்பேன் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர் தான். நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன், எல்லாரும் பணம் கொண்டு வருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா கட்சிக்காரும் வாங்க, விட்டுறாதீங்க. கொள்ளையடிச்ச பணம் உங்க பணம் வந்த 8,000 10,000 வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வாங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போறவர் விசில் அடிச்சு விட்டுருங்க. செஞ்சனா வேலை முடிஞ்சு போச்சு. நான் எதற்காக சொல்லுறேன்னு சொன்னால், பழனிசாமி எப்படி கொடுங்கோலன்னு ஒன்று சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். நாங்க தேர்தலத்தை திமுகவை நேருக்கு நேர் சந்திக்கிறோம், வீழ்த்தி காட்டுகிறோம். ஆனா கோளை பழனிசாமி என்ன சொன்னார்னா தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் பால்டா குடிச்ச செத்து தொலைஞ்சு நல்லா இருக்குங்கிறார். சொல்லுவாங்க, ஸ்டாலின் கொரோனா போயிருந்தா எனக்கு வெடுக்குன்னு போயிருக்குங்கிறார். சொன்னாரா இல்லையா? நான் சொல்ல, சொன்னாரா இல்லையா? அப்படி என்றால் கோளை பழனிசாமி துரத்த வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல். கருப்பு நீ சேர்த்து அவர் போய் காலேஜ் வெங்கடேஸ்வரா பெருமாளே நடக்கல. இங்க ஜாதி சொல்லிட்டு ஓட்டு கேட்கறாங்க. ஐயா நான் கேட்கிறேன், தலைவர் அதான் சொன்னாரு, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே பத்தலை போலவே பகல் மேசம் போட்டு பாமர மக்களை வலையில் வீசி இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.
தலைவர் பாடிட்டு போனா இவன் பின்னாலே பாடிட்டு வந்துட்டு இருக்கிற பொட்டியை வாங்கிட்டு நான் கேட்கிறேன், இவெல்லாம் விரட்ட வேண்டுமா வேண்டாமா? நல்லாட்சி தமிழகத்தில் வேண்டுமா வேண்டாமா? நான் சொல்றது படிக்கிற குழந்தை அத்தனை பேருக்கும் கல்லூரி வரையிலும் இலவசமாக படிக்க வைப்பேன் சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர். அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தை தருவேன் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர். வந்திருக்கிற குழந்தைகளை விசிலடிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். 23ஆம் தேதிக்கு குளிங்க, 5 மணிக்கு 6 மணிக்கு சாமி கும்பிடுங்க, அப்பா அம்மா காலில் விழுங்க, தாத்தா பாட்டி காலில் விழுங்க, சித்தி சித்தப்பா காலில் விழுங்க. விசில் நம்முடைய விஜய் எங்களுக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டு வந்தா தான் நான் சாப்பிடணும்னு சொல்லிருங்க. நீ ஓட்டு போட்டு வந்தா மட்டும் தான் நான் சாப்பிட போறேன்னு மட்டும் சொல்லிட்டு கதை முடிஞ்சு போச்சு. 90% இது இந்த குழந்தைகள் விசில் அடிக்கிறவங்க அதை செய்யும். இதை செய்து முடித்தால் சாதனை. 234 தொகுதியில் அவர் வெற்றி பெறுவார். அவர் தான் தமிழ்நாட்டுடைய போட்டியில் அமர்வார். எத்தனை இடங்கள் இருக்கு? நான் கூடத்தான் இருக்கிறேன். ஜனநாயக படம் 1000 கோடி லாஸ் ஆன்லைன் போயிட்டு இருக்கு. சிபிஐ கேஸ் அவர் எங்க போனாலும் 21 கண்டிஷன்ஸ், எங்கேயும் போக முடியல. நான் பெருமானூர் ஆர்டர் வாங்கல பிறந்த நான் கண்டுபோச்சு. 2:45 மணிக்கு போட்டு கொடுக்குறாங்க ஆர்டரை. காத்தால பிள்ளை எங்க வரதா வேண்டாமான்னு கேட்கிறாரு அவர். இது போன்ற ஒரு தடைகளை தகர்த்தெறிந்து விழுந்திருக்கிற ஒரே தலைவர், மனிதநேய மிக்க தலைவர், நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் பாலகிருஷ்ணன். பொறுத்தவரை சொல்லணும், அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்பா 2 முறை அம்மாப்பேட்டை ஒன்றியனுடைய சேர்மனாக பவனி வந்தவர் அன்னபோஸ்தா. இந்த கருப்பன் மாதிரி இல்லை, காட்டு வலுவிலிருந்து வந்து நாட்டை ஆளுகிற பாலகிருஷ்ணன் நல்லவர், வல்லவர், உங்களுக்காக உழைக்கக்கூடியவர், உங்களுக்காக இருப்பார், எதையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார். வரதெல்லாம் உங்களுக்கே செஞ்சு கொடுத்து போயிடுவார். நீ கவலைப்படாத, நீங்க நாளைக்கு தான் பார்க்க போறீங்க. என்ன மாதிரி அவர் இருப்பார். கட்சிக்கார அத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிற காலமாகத்தான் நீங்க காலம் மாறும். ஏன்னா நீங்க நொந்து நூலாகி கிடக்குறீங்க. எனக்கு தெரியும். 10-15 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காகவே ரத்தத்தை சிந்தி உங்கள் அத்தனை பேருடைய மீண்டும் புது ரத்தத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய தளபதி என்பதை நாங்கள் மறந்து கொள்ளவில்லை. 42 ஆண்டு காலம் நான் உழைத்தேன். ஒரே நிமிஷத்துல கருப்பனை கோல் சொல்லி எனக்கு தூக்கி அடிச்சிட்டாங்க. அடிப்படை உறுப்பினரை நீக்கினாங்க. நான் அப்படியே கண்ணீர் விழிச்ச 3 நாள். என்ன செய்யறது தெரியாது. பதவி ராஜினாமா செய்து தலைவர் அழைத்தார். தூக்கி எறிந்த அன்னை தாங்கி பிடித்து அடையாளம் காட்டியிருக்கிற தலைவர் தான் உங்களுடைய தளபதி. நான் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன். எனக்கு வயசு 20 வயசு குறைஞ்சு போச்சு. ஏன்னா இவங்களோடு இருந்து சித்திரவதைனால தாங்களே கவந்தப்படி சேலம் போனா முடிஞ்சு போச்சு. என்னையா இருந்தாலும் கோல் போட்டு வரான்னு தெரியாது. இதே பொழப்பம் இருக்கு. ஒருத்தர் கேட்டார் பத்திரிக்காரர், 13 கட்சி ஒரு பக்கம் 14 கட்சி ஒரு பக்கம் நீங்க தனிச்சு நிக்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்ன அவங்களுக்கு சிங்கம் தனியாகத்தான் வரும். இது குள்ளநரி கூட்டம் கூடித்தான் வரும். வெற்றி என்ற இலக்கை நாம் வெட்டுவோம். விசில் சின்னத்திலே நாம் அத்தனை பேரும் வாக்களிப்போம். ஆப்பக்குடல் என்பது இனி விசில் சின்னத்திலே கோட்டை. அன்பு சோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு விசில் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று பொறுப்பாளர் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்டிங் நியூஸ் அதாவது காலை வர சொல்லிட்டு திரும்ப சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? டீ யாரா சரிங்க.